ஹே எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உணர்த்தின ஒரு காரியத்தோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிற தேவன். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அவருடைய இருதயத்தின் ஆழத்தை சொல்கிறதுக்காக நமக்கு ஒரு புக்கை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுதான் வேதாகமம், பைபிள். அப்போ அந்த பைபிளில் இருக்கிற காரியத்தை நம்ம எந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்க்குறோம், கடைப்பிடிக்கிறோன்றதை ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில காரியத்தை மட்டுமே தான் எழுதியிருக்காங்களே தவிர எல்லாத்தையும் எழுதலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. அதையெல்லாம் எழுதணும்னு நினச்சா உலகம் கொள்ளாதுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோவான்ல அப்படி ஒரு வசனம் இருக்குது. அப்போது ஆண்டவர் நினச்சிருந்தா எல்லாத்தையும் எழுதலாம். வானத்தையும் பூமியும் படைச்சதை ஒரு புக்காக போட்டு எழுதியிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் ஒரு லைனில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போது என்ன தேவையோ, எது தேவையோ அதை மட்டும்தான் ஆண்டவர் எழுதியிருக்காங்க. அப்போ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுக்கப்பட்ட இந்த வேதாகமம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? ரொம்ப லாஸ்ட் டேஸில் இருக்கோங்க. ரொம்ப ரொம்ப லாஸ்ட் டேஸில் இருக்கோம். கர்த்தர் ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்க. இதோ வாசல் அருகே ஆண்டவர் வந்துட்டாங்க. கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்னைக்கு வருவாங்க? அப்போ வரப்போகிற கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிற நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம்? நமக்கு வேதாகம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு? அப்போது பைபிளில் இருக்கிற வசனத்தெல்லாம் படித்தவங்க தான் ஹெவனுக்கு போக முடியுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. அவருடைய இருதயத்தின் ஆழத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா வேதாகமத்தை படித்தா மட்டும்தான். ஏன்னா வார்த்தையானவர் தான் கிறிஸ்து. அவருடைய இருதயத்தின் ஆழத்தை ஃபுல்லாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, என் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாம் அவர் எழுதினது. நீங்கள் நினைக்கலாம், இல்லையே நிருபங்கள் எல்லாம் பவுல் தானே எழுதினாரு, முதல் ஆகமங்களை எழுதினது மோசே தானே, கர்த்தர் எழுதலேன்னு நினைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினால ஏவப்பட்டு தேவனுடைய மனுஷர்கள் வந்து வசனங்களை எழுதினாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது கர்த்தர் நியமித்த மனுஷர்கள் எழுதின வார்த்தை தான் இது எல்லாமே. அப்போ கர்த்தர் தான் கொடுக்குறாங்க, கர்த்தர் தான் பேசுகிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை இது எனக்கு தேவையில்லன்னு ஒமிட் பண்ணுறதுல வந்து யூஸே கிடையாது. இன்றைக்கி உங்கள் கையில் பைபிள் இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் நீங்கள் படிக்கிறீங்க? ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காருங்க. ஒரு காலத்தில் இது யார் கையிலையுமே இல்லை. நம்மலாம் புறம்பானவர்கள், நம்மலாம் தூரமாக நின்னவங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை சமீபமாக கொண்டு வந்து கையில் பைபிள் கிடைக்கிற அளவுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் நம்ம கையில் வரதுக்கு எத்தனை பேர் ரத்தத்தை சிந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பரிசுத்தவான்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா? இதை தெரிஞ்சிருந்தா, இதோடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சிருந்தா, இதை நம்ம அப்படி உதாசீனப்படுத்தவே மாட்டோம். சர்ச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு மட்டும் பைபிள் கிடையாது, அலங்காரப்படுத்துறதுக்கு பைபிள் கிடையாது. நம்ம கிட்ட நிறைய வேர்ஷன் பைபிள் வீட்டில் இருக்குது. இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கா? வீட்டில் 4 பேர் இருக்கீங்க, 8 பைபிள் இருக்குது. 8 பைபிள் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 4 ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கணுமே. வசனம் ஆண்டவர் கொடுத்தது எதுக்குங்க? பைபிள் கொடுத்தது எதுக்குங்க? அவருடைய வார்த்தையை படிக்க தானே. எவ்வளோ நேரம் படிக்கிறோம்? ஒரு ஃபோன் எடுத்தால் ஷார்ட்ஸ் பார்க்குறதுன்னு நினச்சி நம்ம 5 மினிட்ஸ்ன்னு நினச்சி எடுக்கிறோம். அரை மணி நேரம் பார்க்குறோம்ல. ஆனால் பைபிள் அரை மணி நேரம் படிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் 5 நிமிஷத்துலேயே மூடி வைக்கிறோம். பாருங்கள் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி. அப்படி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவம். ஒரு சாதாரண சரீரம், அழிந்து போகிற சரீரம், நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், உங்களுடைய ஜீவன் போகும்போது உங்கள் பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க, பணம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சரீரத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ? 3 வேளை சாப்பிட்றதா இருக்கட்டும், டயட்டில் இருந்து பார்த்து 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 அழகுபடுத்துகிற காரியம் இதெல்லாம் பண்ணுறோம் அழிந்து போகிற சரீரத்துக்கு. ஆனால் என்றைக்கும் வாழ போகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் கொடுத்த உணவு என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை, வேதாகம வார்த்தைகள். அதை நம்ம எந்த அளவுக்குங்க யூஸ் பண்ணுறோம்? எந்த அளவுக்கு அதை படிக்கிறோம்? இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சங்கீதம் 23:91. நமக்கு ஆப்டாக இருக்கிற வசனத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோம். நல்லா கவனிங்க. அம்மா கொடுக்குற சாதத்தில் விஷம் இருக்குமா? அம்மா தட்டில் எது கொடுத்தாலும் அது என்னது? நல்லது. அதே போல் அப்பா கொடுக்குற எல்லா வார்த்தையும் நல்லது. ஆண்டவர் கொடுக்குற எல்லா வார்த்தையும் எடுத்துக்க பழகுங்க. நீங்கள் பிக் பண்ணி சாப்பிடாதீங்க. ஒரு பிள்ளை அம்மா கொடுக்குற சாப்பாட்லேருந்து இதுதான் பிடிக்கும்னு எடுத்து சாப்பிட்டா அந்த பிள்ளை ஹெல்த்தியாக வளருமா? இல்லை. அம்மா கொடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டா தான் அந்த பிள்ளை ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி ஏசப்பா கொடுக்குற எல்லா வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்க தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹெல்த்தி ஆக முடியும். நமக்கு பிடிச்ச வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள். அப்போ வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகள் தான். ஆண்டவர் எதையுமே வீணாக எழுதலை. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம லைஃப்பில்? வெறும் சண்டே மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைங்க. வெறும் தேவைன்னா திறக்கிறது கிடையாது. அது உணவாக இருக்கணும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவாக ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை வந்து இடித்து பிழிஞ்சு அதை ஒரு அடையாக சுட்டு சாப்பிட்றாங்க.
இன்னைக்கு வார்த்தையை கையில் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. மெடிடேட் பண்ணணும். உட்காந்து அந்த நாளில் ஒரு வசனம் படித்தாலும் அந்த ஒரு வசனத்தை ஃபுல்லாக அந்த டே ஃபுல்லாக அதுதான் உங்களுடைய சாப்பாடு. அதை நம்ம மெடிடேட் பண்ணுறோமா? ஒரு வீடியோ பார்த்தா அந்த நாள் ஃபுல்லாக அதை நினச்சி பார்க்குறோம்ல. அப்போ அந்த இம்பேக்ட் கொடுக்குது அந்த வீடியோ. இன்னைக்கு வசனம் உங்கள் லைஃப்பில் அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்கலன்னா நீங்கள் அதை எவ்வளோ தூரமாக வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் வந்து இவ்வளோ ஒரு மகத்துவத்தை கையில் எழுதி கொடுத்தோம். அதை நம்ம அந்நிய காரியமாக பார்க்குறோம். ஆண்டவர் அதான் சொல்கிறாங்க, அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்குறோமா நம்ம? வார்த்தை எவ்வளோ முக்கியங்க. அது உணவு மாதிரி. ஆண்டவர் நமக்கு அவருடைய சரீரத்தை பிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அப்பமாக வாங்குறோம்ல, இதுதான் ஜீவ அப்பம். வார்த்தை தான் ஜீவ அப்பம். அவர் பிச்சு கொடுத்தத இன்னைக்கு நம்ம அதை கூட வாங்குறதுக்கு நம்ம சோம்பேறித்தனப்படுறோன்னா, நம்ம மனசு ஏற்கலைன்னா நம்ம எவ்வளோ தூரமாக நிற்கிறோம் இல்லைங்க. கர்த்தர் சமீபமாக கொடுத்த வார்த்தை, ஈவாய் கொடுத்த வார்த்தை. இன்னைக்கு கர்த்தர் உண்மையாகவே அதை எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையில் நிற்கிறோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தை தெரியும், ஆனால் அதன்படி வாழ மாட்டாங்க. அது யூஸே இல்லைங்க. பாருங்க, பவுல் அவன் கமாலியல் பாதத்து கீழே படித்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படிப்பட்ட பவுல் அவன் கிறிஸ்து வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறான். அப்போ எந்த அளவுக்கு அறிவு பார்த்தீங்களா? வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தெரியுது, ஆனால் கிறிஸ்து யாருன்னு தெரியல. இன்னைக்கு பைபிள் வசனம் தெரியுது, எனக்கு ஆண்டவரோட இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா என்ன யூஸ் இருக்குது? ஆண்டவர் பரலோகத்துக்கு போய் நீ எல்லா வசனத்தையும் மனப்பாடமாக சொல்ல, அப்போ உன்னை உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கிறோமான்னு பார்க்குறாங்க. ரெவலேஷனில் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த வேத புஸ்தகத்தில் உள்ளதை படிக்கிறவனும் வாசிக்கிறவனும் இதன்படி கை கொள்ளுகிறவனுமே பாக்கியவான். இன்றைக்கி நம்மெல்லாம் பாக்கியவான்கள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆண்டவர் ஈவாய் நம்மளை பாக்கியவானாக மாற்றிருக்காங்க அவருடைய ரத்தத்தினால. ஆனால் அதன்படி வாழுகிறவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரொம்ப கடைசி காலத்தில் இருக்கவங்க ஜாக்கிரதை. இன்றைக்கி எவ்வளோ கள்ள தீர்க்கதரிசிகள், எவ்வளோ கள்ள உபதேசங்கள். ஃபோனை எடுத்தால் கொட்டி கிடக்குது மெசேஜ். ஆனால் அந்த எல்லா மெசேஜையும் கேட்குறவங்களாம் நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று உங்களுக்கு தெரியணும்னா வேதத்தில் தெளிவுள்ளவங்களா இருங்க. இன்றைக்கி நம்ம வேதத்தை எந்த அளவு தெரிஞ்சு வச்சுக்கிறோம்? ஆண்டவர் பார்க்குறாங்க, இந்த பாஸ்டர் பேசினாதான் இவங்க பேசினா இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு போதிப்பார், கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கர்த்தர் பார்க்குறாங்க. நம்ம அந்தரங்கத்தில் என்ன செய்கிறோமோ அதுதான் வெளியரங்கமாக வெளிப்படும். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் அது சுத்தமாகணுமா? வார்த்தையை படிங்க. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். உங்கள் வாயின் வார்த்தைகள் மாறும். உங்கள் ஹார்ட்டை வார்த்தையால் நிரப்புங்க. அப்போ பேசும்போது கிருபையுள்ள வார்த்தைகள் வரும், பிரயோஜனமான வார்த்தைகள் வரும், மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வார்த்தைகள் வரும். இன்றைக்கி நமக்கு வாயின் வார்த்தைகள் தேவையில்லாத தானே அங்கே வருது. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா? நம்ம பண்ணுற பாவமும் இல்லாமல் வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும்னா அப்போ நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சுட்ருக்கோம் பாருங்கள். வேணாங்க. வார்த்தையை அதிகமாக தியானிங்க. வார்த்தை தான் முக்கியம். வசனத்தில் நிற்கிறவன் மட்டும்தான் நிற்க முடியும். வசனத்தில் நிற்கிறவன் புயல்லையும் நிற்பான். ஆனால் வசனம் இல்லாதவன், வார்த்தை இல்லாதவன் சம பூமியிலையும் தள்ளாடிடுவான். இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறோம்? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்கிறோம். அந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்படும் போது புயல் அடித்ததா? மழை பெஞ்சதா? பெருவெள்ளம் வந்ததா? இல்லை. புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டி வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வரும்போது நம்ம வசனத்தை விட்டுருவோம். கடன் பிரச்சனைனா, பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? வேதத்தை படிப்போம். ஆண்டவர் வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, வார்த்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு நம்ம நினச்சது நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? உடனே வார்த்தை விட்டுருவோம். அப்போ ரிலாக்ஸேஷன் வரும்போது ஒரு புயல் அடிக்கலைன்னு தெரிஞ்சாலும் நம்ம வந்து வார்த்தையை விட்டுறோம். ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன் டைமில் ஒருத்தன், அந்த புயல் அடிக்காத டைமில் ஒருத்தன் வார்த்தையினால் தன்னுடைய வாழ்க்கையை கட்டுறான் தெரியுமா? அவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போது புயல் எப்போ அடித்தாலும் அது அசையாது. இன்றைக்கி நீங்கள் எதில் கட்டிகிட்டு இருக்கீங்க? மண்ணில் கட்டிகிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? யார் மேலே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கலங்குறோம். ஏன் தெரியுமா? வார்த்தை இல்லை. உங்களுக்கு விசுவாசம் இல்லை உள்ள. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்போ பேஸ்மெண்ட்டே வேர்டு தான். வேர்டு இல்லாத ஒரு கிறிஸ்டியன் சொல்லவே கூடாது. ஏன்னா கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் கிறிஸ்து. இயேசுவை பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் வார்த்தையை வெறுக்கிறவனாக இருப்பேன்னா நான் பொய்யனாக இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் அதை பார்க்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நிற்கிறோம்? கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஸோ வார்த்தையை எடுத்து படிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட்.